வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தி, சாமுண்டீஸ்வரி எல்லாருமே சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லாரும் ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க. அங்க போயிட்டு மறுபடியும் தாத்தா பாட்டி அப்படின்னு உறவாடுற வேலையே வச்சுக்க கூடாது, சரியா? அதுக்கு ராஜராஜ சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, அப்படியெல்லாம் நாங்க ஏதாவது சொல்லுவோமா? இங்க பாரு, நீ சொல்றது மட்டும்தான் அங்க நடக்கும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, போன வாட்டி நம்ம யாக பூஜைக்கு போனப்ப அந்த போலீஸ் உங்களை தேவையில்லாம கைது பண்ணி கூட்டிட்டு போனான். அதனால இந்த வாட்டியும் அப்படி ஏதாவது சதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒன்னாவே இருங்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, கண்டிப்பா எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜராஜ சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, இன்னும் நீ அம்மா மேலதான் கோவமா இருக்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா நீ அம்மா மேல கோவப்படாத. அம்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. அம்மாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் யாரோ ஒருத்தவங்க இப்படி பண்ணிருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அது சரி, ஆனா உங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வந்தாங்க, உங்களை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தது ஏன் மாப்பிள்ள. இது கேட்டதோட ராஜராஜாவும், சரி சாமுண்டீஸ்வரி, முடிஞ்சு போன கதையை பத்தி இனிமே பேசி என்ன பண்றது? நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போவோம். அங்க போயிட்டு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா பாத்துக்கலாம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்து, ராஜா, நீதான் குடும்பத்தை பாதுகாப்பா பாத்துக்கணும். கார்த்தி சொல்றாரு, அத்தை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே திங்ஸா பேக் பண்றாங்க. கும்பாபிஷேகத்தினால ஒரு 3 days அங்க தங்குற மாதிரி இருக்கும். சாமுண்டீஸ்வரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, அந்த ராஜசேதுபதியோட வீட்டுல நான் தங்க மாட்டேன். அங்க தனியா ஒரு வீடு எடுத்து அங்க தங்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இதனால யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறமா நம்ம ராஜராஜா, மயில் வாகனம், கார்த்தி 3 பேருமே மாடியில பேசிக்கிறாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சகல? கார்த்தி சொல்றாரு, எதை பத்தி கேக்குறீங்க? அப்ப ராஜராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள, கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்களே, உண்மையாவே சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்ல போறீங்களா? உண்மையை சொன்னா கண்டிப்பா அவ ரொம்ப கோவப்படுவா. இங்க பாருங்க, இப்ப உங்களை மாப்பிள்ள மாதிரி கோபுரமா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க யாருன்னு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அந்த சாமுண்டீஸ்வரியோட குணமே மொத்தமா மாறி போயிடும். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியா மாத்தவே முடியாது. ரேவதியோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா. அதுக்கப்புறம் காலத்துக்கும் நீங்க இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. அப்ப கார்த்தி சொல்றாரு, மாமா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அத்தை ஒவ்வொரு தடவையும் என் மேல ரொம்ப மலை அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஆனா நான் அத்தையை ரொம்ப மோசமா ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நேரமும் யோசிக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால இந்த டைம் நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவேன் மாமா. கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததோட அத்தைக்கிட்ட உண்மையை சொல்றதுதான் என் முதல் வேலை அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்றாரு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, சகல, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவுல இருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத பத்தி நான் நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன். உங்க பிசினஸ் விஷயத்திலயும் அப்படித்தான். அதே மாதிரிதான் நீங்க இப்பயும் முடிவு எடுத்திருக்கீங்க. இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா உங்க மாப்பிள்ள முடிவை மாத்திக்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அவர் எடுத்த முடிவு தான் ஃபைனல். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் உண்மையை சொல்றதா இருந்தா சொல்லட்டும். ஒருவேளை கார்த்தியோட நல்ல குணம் தெரிஞ்சு அத்தை ஏத்துக்கிட்டாலும் நல்லது தானே. என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மை தெரிய போறது தானே. அது எப்ப தெரிஞ்சா என்ன அப்படின்னு மயில் வாகனம் சொன்னதோட ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, இன்னைக்கா இருந்தாலும் யாரோ 3வது மனுஷர் மூலமா உண்மை தெரிய வேண்டியது கார்த்தி மாப்பிள்ளையே சொல்லிருட்டுமே. எப்படியோ சந்திராவும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திய பத்தி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணிட்டு இருக்கா. சோ அவகிட்ட இருந்தும் எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா உண்மையை சொல்லித்தான் ஆகணும். யாரோ ஒருத்தவங்க சொல்லி சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சு கார்த்தி மாப்பிள்ளைய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பதிலா கார்த்தி மாப்பிள்ளையே உண்மையை சொல்லிட்டா அதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்கும்ல. அந்த கேட்டதோட மயில் வாகனமும், ஆமா மாமா, அதை பத்தி தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன்.
அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி வாங்க எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு போவோம். அப்ப ராஜராஜா டக்குன்னு கார்த்தியோட கை பிடிச்சு, மாப்பிள்ள என் குடும்பத்தோட ஒண்ணு சேரவே முடியாது அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எங்க அம்மாவை பார்க்க போறேன், கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்க போறேன். 30 வருஷமா என் குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தனா இப்ப என் குடும்பத்தை ஒண்ணு சேர போறேன். இது எல்லாத்துக்குமே நீங்க தான் மாப்பிள்ள காரணம். எங்கிருந்தோ வந்து என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, மாமா இது எல்லாமே என்னோட கடமை தான். நான் எதுக்காக வந்தனோ அதை நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டீங்களா? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அங்க அத்தை கூப்பிட்டுட்டாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. எல்லாரும் வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன், இங்க பாருங்க யாரும் அங்க போயிட்டு தேவையில்லாம பாட்டி தாத்தா அப்படின்னு ரொம்ப உறவு கொண்டாடக்கூடாது. அங்க போனீங்களா, கும்பாபிஷேகத்தை சிறப்பா கொண்டாடுனீங்களா, வந்துகிட்டே இருக்கணும். தேவையில்லாம எனக்கு எதிராக ஏதாவது முடிவு பண்ணீங்கன்னா அப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரி யாருன்னு காட்டுற மாதிரி இருக்கும். இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை நீங்க ஒரு பேச்சு பேசினா அதுக்கு மறு பேச்சு நாங்க பேசியிருக்கோமா? நீங்க எடுத்ததுதான் முடிவுத்தை, நீங்க சொன்னதுதான் சட்டத்தை. என்னைக்குமே அதுல இருந்து நாங்க மாறவே மாட்டோம். சரி வாங்கத்த போகலாம் அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல கார்த்தி கேக்குறாரு, எதுக்கு ரேவதி தேங்க்ஸ் சொல்ற? ரேவதி சொல்றாங்க, இல்ல இது மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டதே அப்பா வந்துட்டு அவங்களோட சொந்தக்காரவங்களை பாக்கணும் அப்படின்ட்டுதான் நான் வந்து அம்மா கிட்டேயே வாக்கு வாங்கினேன். நான் கூட அதை மறந்துட்டேன். ஆனா நீ ஞாபகம் வச்சு இதை நிறைவேற்றிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். கார்த்தி சொல்றாரு, இது எல்லாம் என்னோட கடமை ரேவதி. இதை கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நினைக்கிறாங்க, அச்சா இந்த கும்பாபிஷேகத்துக்கு இவளை எப்படியாவது அனுப்பாம இருக்கணும், எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சோம். நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போச்சு. அவர் என்னதான் பண்றாருன்னு தெரியல. இடையில மாமா வேற வந்திருக்காரு. அவரும் எந்த பிளானுமே பண்ற மாதிரியே தெரியல. நமக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகுது. சாமுண்டீஸ்வரிய எப்படியாவது ராஜ சேதுபதி கூட சேர்க்காம விடணும் அப்படின்னு பார்த்தா இவங்க பாட்டுக்கு வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் கொஞ்சம் குழாவி சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்ட்டு சந்திராவுக்கு சமகாண்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகத்துக்கு போறாங்களா. பரமேஸ்வரி எல்லாரையுமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு கையமத்தி, இங்க பாரு உன் கூட கொஞ்சம் குழாவுறதுக்கு எல்லாம் நான் இங்க வரல, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தேன். அதே மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கேன். தேவையில்லாம இங்க வந்து உறவு கொண்டாடுற வேலை வச்சுக்காத. இது கேட்டதோட பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி கும்பாபிஷேகத்துக்கு தானே வந்திருக்க, கொஞ்சம் முகத்தை சிரிச்ச முகமா வச்சுக்கேன், ஏன் இப்படி எரிஞ்சு கொட்டுற? அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு எதுக்கு போனேன் அப்படிங்கறத பத்தி உனக்கு தெரியாதா என்ன? உன் மேல முழு பகையோட இந்த ஊரை விட்டு போயிருக்க. இப்ப நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் என் பொண்ணு ஒருத்தி மட்டும்தான். அவ சொன்னா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். மத்தபடி உனக்காக எல்லாம் இங்க வரல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி அட்லீஸ்ட் நீ வந்திருக்கே, எனக்கு அது போதும். இது கேட்டதோட பரமேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிடும் பொழுது, போன வாட்டி யாக பூஜைக்கு வந்தப்ப நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன். இவரை போலீஸை கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்கு. யாரு எதுக்காக இத பண்ணா அப்படிங்கறது தெரியல. மறுபடியும் இதே மாதிரி எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது கடவுளே, நீங்க தான் பாத்துக்கணும். உங்களை நம்பி இந்த கோவில் வாசல்ல மிதிச்சிருக்கேன். என் குடும்பம் எந்தவித அவமானத்தையும் சந்திக்க கூடாது, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா கார்த்தி நினைக்கிறாரு, கார்த்தி சாமி கிட்ட என்ன வேண்டாருன்னா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அத்தைய கூட்டிட்டு வந்துட்டேன், அத்தைக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது, எங்க குடும்பத்தை பிரிக்கணும், குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க தான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். நல்லபடியா கும்பாபிஷேகம் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போகணும். அத்தியோட மனசு மாறினா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி வந்து சாமி கிட்ட என்ன வேண்டாங்கன்னா, கடவுளே எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவங்களோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி எல்லாரும் போயிட்டு கோவில சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரி நின்னுகிட்டு இருக்கும் பொழுது சந்திரா இங்க இருந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, அக்கா நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா இந்த குடும்பம் உனக்கு எத்தனை வருஷமா பகையா இருந்துச்சு, இப்ப திடீர்னு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு எனக்கு என்னமோ நீ உறவு கொண்டாடுற மாதிரி இருக்கு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ தேவையில்லாம பேசாத, நான் எவ்வளவு பெரிய காண்டுல இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். இங்க வந்ததே எனக்கு செம்ம கோவம் வருது.
தேவையில்லாம இங்க வந்துட்டோமோன்னு தோணுது. போன வாட்டி வந்தப்பயே என் புருஷனை யாரோ கைது பண்ணிட்டாங்க, ஏதோ சூழ்ச்சியால. இப்ப மறுபடியும் ஏதாவது குடும்பத்துக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற பயத்துல நான் இருக்கேன். நீ சும்மா இரு சந்திரா அப்படின்னு சொந்தத்தோட சந்திராவும் சரிக்கா ஏதோ சொல்ல வந்தேன், ஆனா நான் சொல்றத நீ எப்பொழுதும் கேக்குறதே இல்லையே, நீ எப்பவுமே உன் ராஜாவோட பேச்சு மட்டும்தானே கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சோ அவ பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பிரச்சனையை கொண்டுட்டு வந்துடலாமா அப்படின்ட்டு நேரா நம்ம சிவனாண்டிய போய் பாக்குறாங்க. சிவனாண்டி சந்திரா பாத்தத்தோட அமைதியா நிக்க, அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன கடைசி வரைக்கும் இப்படியே அமைதியா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த ராஜ சேதுபதி கூட சாமுண்டீஸ்வரி குடும்பம் போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் நம்மளால அந்த சாமுண்டீஸ்வரியும் ஒண்ணு பண்ண முடியாது. ராஜ சேதுபதியோட பவரை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, இதுல அந்த ராஜ சேதுபதியோட பேரை வேற வந்திருக்கா. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா அதுக்காக தான் சந்திரா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, நீங்க திட்டம் போடுற மாதிரி தெரியல, குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வேடிக்கை பாக்குற மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, 30 வருஷமா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். இதுக்கு முக்கிய காரணமே அந்த சாமுண்டீஸ்வரியும் அந்த ராஜ சேதுபதியோட குடும்பம் தான். அவங்கள பழி வாங்கினா மட்டும்தான் நம்ம 2 பேருமே ஒன்னா சேர்ந்து வாழ முடியும். அது தெரியும்ல உங்களுக்கு? நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா எல்லா திட்டமும் பக்காவா இருக்கு சந்திரா, கவலைப்படாத. இது கேட்டதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோவில் கும்பாபிஷேகம் ஆரம்பிக்குது. ரொம்ப அருமையா கோவில் கும்பாபிஷேகமும் நடந்து முடியுது. பரமேஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நல்லபடியா கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இதுதான் இத்தனை வருஷமா நல்லபடியா நடக்கணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்ப ஊர் தலைவர்கள் பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு, அம்மா ஐயா இல்லாமையே இந்த கோவில் திருவிழாவை ரொம்ப சூப்பரா நடத்தி முடிச்சிட்டீங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி ஐயா வர முடியாத சூழ்நிலையில இருக்காரு, அதனாலதான் வரல, இல்லைன்னா அவர் கண்டிப்பா ஓடோடி வந்திருப்பாரு. அப்ப விருமன் கேக்குறாரு, அப்படி ஐயா எங்கதான் போயிருக்காரு? அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, விருமா நீ தேவையில்லாம பேசாத, கும்பாபிஷேகம் சிறப்பா நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நீ குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனையை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிற? இங்க பாரு, வாயை மூடு. இது கேட்டதோட விருமன் அசிங்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ஊர் தலைவர்கள் பரமேஸ்வரிய பார்த்து, அந்த விருமன் இப்படித்தான் ஏதாவது சொல்லி உங்க குடும்பத்தை ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா, அவனுக்கு பதிலா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இது கேட்டதோட நம்ம பரமேஸ்வரியும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தியை எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்பதான் பரமேஸ்வரி நேரம் சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியை பார்த்து, இங்க பாரு, இதுதான் நான் இங்க வந்த கடைசி நாள், இதுக்கப்புறம் நான் இங்க இனிமே வரவே மாட்டேன். எப்படியாவது குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நீ என்னென்னமோ திட்டம் போட்டு கடைசியில கோவில் கும்பாபிஷேகத்துல முற்றுப்புள்ளி வச்ச, நான் ஈஸியா அதை முடிச்சிட்டேன் பாத்தியா? இங்க பாரு பரமேஸ்வரி, இதுதான் நான் ஊருக்கு வந்த கடைசி நாள், இதுக்கப்புறம் நான் இந்த ஊருக்கு திரும்பி கூட பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கண்டிப்பா அந்த கடவுள் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதே கடவுள் என் அம்மாவையும் என் அக்காவையும் கொண்ட உங்களை தண்டிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதோட பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி வாங்கட்ட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும், ஆமா ராஜா, கண்டவங்க கூட பேசி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க நேரா வீட்டுக்கு போனதோட சாமுண்டீஸ்வரி அப்படியே நிம்மதியா போய் சேர்ல உட்காடுறாங்க. அப்பாடா, ரொம்ப நாளா குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பரமேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. மறுபடியும் இனிமே அந்த ஊருக்கு போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி அவ நம்மள கண்டிப்பா டென்ஷன் படுத்த மாட்டா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப நம்ம மயில் வாங்கணுமோ ராஜராஜாவும் நிக்கிறாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இருந்தாலும் என் அம்மாவை எத்தனை வருஷம் கழிச்சு நான் போய் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தினதும் எங்க அம்மாவை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி போது போது நிப்பாட்டுங்க, இனிமே அந்த வீட்டை பத்தியோ அங்க உள்ளவங்களை பத்தியோ இந்த வீட்டுல இருந்து யாருமே ஒரு வார்த்தை கூட வாய் திறக்க கூடாது. அப்ப ராஜராஜாவும் சாமுண்டீஸ்வரி, நீ இந்த அளவுக்கு மனசு இறங்கி வந்ததே ரொம்ப பெரிய விஷயம், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி சொல்றாரு, அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாத்த உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்ல போறீங்க? இங்க பாருங்க, எல்லாருமே போயிட்டு வந்தாச்சு, எல்லாருமே ரொம்ப டயர்டாவும் இருக்கும், சோ நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்,
அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லத்த, ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இப்ப சொல்லியே தாங்க ஆகணும். சோ இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள முக்கியமான விஷயம்னு சொல்றீங்க, என்ன மாப்பிள? அதுக்கு மயில்வாகனம் சொல்றாரு, சகல, எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறமாட்டி பேசிக்கலாமே, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்களேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல நான் இப்ப சொல்லியே ஆகணும். அப்ப சந்திரன் நினைக்கிறாங்க, அப்படின்னு என்ன சொல்ல போறான் அப்படின்னு. அப்பதான் நம்ம கார்த்தி சொல்றாரு, அத்தை, ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல போறேன். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள என்னன்னு சொல்லுங்க மாப்பிள, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா மாப்பிள, உங்களுக்கு ரேவதிக்கும் ஏதாவது சண்டையா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஐயோ அப்படியெல்லாம் இல்லட்ட, எனக்கு ரேவதிக்கு எந்தவித சண்டையும் இல்ல, உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள நீங்க இம்பார்ட்டன்ட்னு சொல்லும் பொழுதே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, என்னன்னு சொல்லுங்க மாப்பிள. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை, இத்தனை வருஷமா நீங்க ஒரு குடும்பத்து மேல ரொம்ப பகையோட இருந்தீங்கல்ல, எதுக்காகத்த? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த பரமேஸ்வரியோட குடும்பம் தான் என் அம்மாவும் என் அக்காவும் இறந்ததுக்கு முக்கிய காரணமே. அதனாலதான் அந்த குடும்பத்தோட முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு செம்ம கோவம் வருது. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அத்தை, நான் தான் ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரு, அபிராமியோட பையன். இது கேட்டதோட அபிராமிக்கு பேரதிர்ச்சி. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, அப்படி போடு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, போய் தூங்குங்க மாப்பிள. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை நான் சொல்றதை கேளுங்க, நான் தான் ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரன் கார்த்திக் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. மாப்பிள தேவையில்லாம நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவனே சொல்றான் நான் தான் சேதுபதியோட பேரன் அப்படின்னு, ஏன்க்கா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி டக்குன்னு இடிஞ்சு போய் உட்கார்றாங்க, இல்ல இல்ல என்னால நம்ப முடியல, யாரோ வந்து மாப்பிள்ளைய போய் சொல்லிருக்காங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி அவரோட போட்டோஸ் எடுத்து சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிச்சு, பாருங்க அத்தை அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதியும் இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, அப்படி போடு அக்கா, நான் அப்பவே சொன்னேன்னு, இவன் கண்டிப்பா வந்துட்டு அந்த ராஜ சேதுபதியோட பேரன் தான் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நான் உன்கிட்ட எச்சரிச்சேன், ஆனா கொஞ்சமாவது நம்பினியா? பாத்தியா, நீக்கா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் நம்ம எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டான், அப்புறம் நேக்கா திட்டம் போட்டு ரேவதியையும் கல்யாணம் பண்ணிட்டான். இது எல்லாமே இந்த ராஜ சேதுபதியோட திட்டமாதான்க்கா இருக்கும், உன்னை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி செம ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் கார்த்தி நேரா சந்திரா பார்த்து, இங்க பாருங்க, இது எதுவுமே திட்டம் போட்டு நடந்தது கிடையாது அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, போது நிப்பாட்டு, நீங்க என்னென்ன திட்டம் போட்டீங்க அப்படிங்கறத இப்பதான் என் அக்காவுக்கே புரியுது, பாவம் என் அக்கா உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனா, கடைசியில இப்படி வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.